ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா. இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயிலில் இன்றைக்கி சாமிக்கு படைக்க போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ நான் மாமா எல்லோரும் கிளம்பிட்டோம். பூ கட்டியாச்சு. ஆமாம், இது ஃபுல்லாகவேவா? ஆமாம், இது ஃபுல்லாகவே கொஞ்சோண்டு சாமிக்கு நம்ம வீட்டுக்கு கட் பண்ணி வச்சுட்டு வந்துடு. அப்புறம் ஸோ நம்ம வீட்டு செடியில் பூத்து அரளிப்பூவை சாமிக்கு கொண்டு போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையார் செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. என்ன பண்றீங்க எல்லாரும்? விநாயகர் செய்றீங்களா? எங்க விநாயகர் காமிங்க. பல்கா செஞ்சு விட்டாங்க. போங்க, இந்த வருஷம் நாம தான் ஒண்ணும் இல்லாம செய்யாம கூட சாப்பிடல. என்ன காது இப்படி வைக்கிற? காது ஒரு கை காதை ஒரு கையில மஞ்சள் எடுத்து இப்படி தட்டி அப்புறமேட்டு இப்படி ஒட்ட வைக்கணும்டி. அது என்ன அப்படி பண்ணி வைக்கிற? பௌரிங் ஆனோ ஒண்ணுதே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயே இன்னைக்கு விநாயகர் செய்ய போறோம். சிலை வாங்காததுனால அதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே காமி மாவு கொஞ்ச நேரம் அப்படி காமி. இப்போ பற்றி இவ்வளோ அழகாக பக்குவமாக வந்துச்சுன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கோதுமை, அப்புறம் வந்து லைட்டாக அரிசி மாவு, கூடவும் தேங்காய் எண்ணெய் இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாவு பார்த்தீங்களா. ஸோ கையில் வந்து ஈஸியாக பிடிக்கலாம் பிள்ளையார். இப்போ எப்படி இருக்கு பற்றியா? ரஃப்பாக இருக்கா மாவு? விஷயம்மா சீக்கிரம் பேச. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் பார்க்கலாம் விநாயகர் எப்படி செய்கிறோன்னுட்டு. ஸோ யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாமா தான் இப்போ விநாயகர் பிடிக்க போகிறாங்க. வந்துருமாப்பா விநாயகரே? வரணும், வர. இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர். எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதுதான் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச பிள்ளையார். நம்ம வீட்டில் வந்து பிள்ளையார் வாங்கி எப்போவுமே படைக்க மாட்டாங்களாம். ஸோ கோயிலில் படைக்கிறதோட சரி அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பிள்ளையாராக வராரான்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போன வருஷம் நம்ம அங்கே படித்தோமா, இந்த வருஷம் அதுக்கு கொழுக்கட்டை கூட இல்லை. அடுத்த வருஷம் கொழுக்கட்டை வச்சு படைச்சிடுறேன்ப்பா பிள்ளையாரப்பா. கோச்சிக்காத பிள்ளையரப்பா. ஊத்திடாது என்ன இங்க வாங்க. இல்லை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரலையா? செஞ்சாச்சு. இருடா மாறிடா, போடக்கூடாது பட்டு. உன் பிள்ளைக்கு பாடி சொல்லிடுவாப்பா. நம்ம பிள்ளையார வச்சுட்டு வைக்க. ஓகேவா?
என்ன பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? இதோட வாங்கினா 5 பிளேட் எங்கேருந்து வாங்குவேன், எங்கேருந்து சாப்பிடுவேன்? போதுடி. வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு, சாமி பிரசாதம் கிடைச்சிச்சா? வடை வேணுமா? ம். சாப்பிடுங்கப்பா. அப்ப நான் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போகணும். ஸோ சிதம்பரம் மேரேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சிதம்பரத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்.